நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நாம இப்போ வந்திருக்கக்கூடிய ஸ்டேட் கேரளாங்க. இங்க இருக்கிற ஹரிப்பாடுங்கிற பிளேஸ்க்கு தான் நாம இப்போ வந்திருக்கோம். ஏற்கனவே ஹரிப்பாடில் நம்ம பயணியர் பயோ டேங்க் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க. அந்த கஸ்டமருக்கு நம்ம ப்ராடக்ட் ரொம்பவே பிடிச்சிருச்சு. அதே மாதிரி நம்மளோட சர்வீஸும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காருங்க. அவர் நமக்கு கால் பண்ணி எங்களுக்கும் ஒரு டேங்க் வேணும்னு கேட்டிருந்தாரு. அதுபடியே நம்ம சைட் இன்ஜினியர் இங்கே ப்ரீ விசிட் பண்ணிட்டுங்க இந்த இடத்துல டேங்கை ஃபிக்ஸ் பண்ணலாம்ங்கிற மேப் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. அதுபடியே இவங்களும் குழியெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்காங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே இவங்க கார் தாங்க பார்க் பண்ண போகிறாங்க. 10 டன் வரைக்கும் இருக்கிற வெயிட்டை இந்த டேங்க் மேலே நீங்கள் வச்சிங்கன்னா கூட ஒன்றாகாதுங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த டேங்கை நம்ம 3 லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியலில் செஞ்சுருக்கோங்க. இந்த இடத்துல பாருங்கள், சுற்றியுமே மரங்கள் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்கள் கான்க்ரீட்டில் செப்டிக் டேங்க் கட்டினீங்கனாலும் சரி, இல்லை பயோ டேங்கே பிவிசியில் இருக்குது, கான்க்ரீட்டில் இருக்குது, சிங்கிள் லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியலில் இருக்குது, அதையெல்லாம் நீங்கள் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலும் சரி, வேர்கள் துளையிட்டு கழிவுகள் வெளியே வந்துருங்க. ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்க் பக்கத்தில் வேர்கள் வந்ததுன்னா அது ஆப்போசிட் டைரக்ஷன் தான் திருப்பி விடுமோ ஒழிய இந்த டேங்குக்குள்ளே கண்டிப்பாகவே வேர்கள் இறங்காதுங்க. அதனால தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கு 50 வருஷத்துக்கு லீக் ப்ரூஃப் சர்டிஃபிகேட்டோடவே கொடுத்துட்றோங்க. அது மட்டும் இல்லைங்க, பாக்டீரியாவுக்கும் நம்ம 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. இந்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், 5 அறைகளாக நம்ம பிரிச்சிருப்போம். இந்த முதல் 4 அறைகள் என்ன பண்ணுன்னா, உள்ளே வர மனித கழிவுகளை பாக்டீரியா மூலியமாக சுத்திகரிக்கப்பட்டு 5வது அறை செட்டில்மெண்ட் டேங்க்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து சுத்திகரித்து தண்ணியாக ஸ்டோர் ஆகிக்குங்க. இதுக்குள்ளே நடக்கிறது ஏரோ டைனமிக் ஃப்ளோ மூலியமாக இந்த ப்ராசஸ் நடக்குதுங்க. முதல் அறையில் என்ன சுத்திகரிக்கணுமோ அதெல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு 2வது அறைக்கு வரும். அதே மாதிரி 4 அறைகளில் கழிவுகள் முழுவதுமாக சுத்தமாயிருங்க. 5வது அறையில் சுத்திகரித்து வெளியே வர தண்ணி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் தோட்டத்திலேயோ ட்ரைனேஜ்லேயோ ரிங் போட்டு பூமிக்கு கீழேயோ போகிற மாதிரி பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல வந்து தோட்டம் இருக்கிறதுனால நம்ம அதுக்கு பாய்ச்சிக்கிற மாதிரி இங்கே பண்ணி கொடுத்துருக்கோங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னாவே போதும். வாழ்நாள் முழுவதும் இந்த டேங்குக்காக மெயின்டெனன்ஸ் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. அதே மாதிரி இந்த டேங்கை நீங்கள் க்ளீன் பண்ணவும் தேவையில்லைங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ்னு யார் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. Thank you, friends.